நாமம். இந்த நாமத்தினால நடக்க கூடாத எல்லாவற்றையும் நடக்க பண்ணுகிற ஒரு மகிமையான நாம தான் இயேசுவின் நாமம். இந்த நாமத்துல நீ மலையை பார்த்து பயந்து போன்னு சொன்னால பயந்து போமா. வராமின் சொல்லுங்களேன். இந்த நாமத்தினால எத்தனை ஆயிரங்களை கேட்டாலும் அவர் கொடுப்பார். இந்த நாமத்தினால எப்பே ரட்சிக்கப்படாதவர்களை கூட இந்த நாமம் ரட்சிப்புகளாக நடத்தும். இந்த நாமம் பேதைகளை ஞானியா மாற்றும். வராமின் சொல்லுங்களேன். இந்த நாமத்தினால இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியும். இந்த நாமத்துல நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த நாமத்துல உனக்கு முன்பாக இருக்கிற எந்த காரியம் இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, வல்லமையை தரித்து கொண்டு பரிசுத்த நகரமாகிய எருசலேம். பரிசுத்த நகரம் என்ன? நம்முடைய தேவனுடைய ஆலயம். பரிசுத்த நகரம். ஆலயத்தை ஆண்டவர் எப்படி பார்த்துக்க சொல்றாரு? பரிசுத்தத்தின். நம்ம எப்ப எழும்பணும்னா பாவத்தை விட்டு எழும்பணும். ராமின் சொல்லுங்களேன். அசுத்தத்தை விட்டு எழும்பணும். நிர்விசாரத்தை விட்டு எழும்பணும். சோம்பேறித்தனத்தை விட்டு எழும்பணும். எதெல்லாம் தேவனுக்காக என்னை பூச்சி இழுக்கிறதோ பயத்தை விட்டு நம்ம எழும்பணும். ராமின் சொல்லுங்க. சில பேர் பாருங்க, பயந்தே முன்னேறாங்க. சொல்ல நீ எழும்பு. வெளிச்சம் வந்துருச்சு. என்னை பிரகாசிக்கிற ஒரு காலத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். இது உன்னுடைய நேரம். ராமின் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது உன்னுடைய நேரம்.